இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல. நிச்சயம் மீண்டும் வென்று காட்டுவோம், நிச்சயம் செஞ்சு காட்டுவோம். எழுதி வச்சுக்கிறீங்க, திமுக இனிமே ஆட்சிக்கே வர முடியாது. இதான் எனக்கும் தெரியுமே. உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து உங்களை யாரால பிரிக்க முடியாது. நாலு மாவட்டம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, 4 மாவட்டத்துல எல்லா தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயலு. நம்ம தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க என்ன கூப்பிடுறது பாத்தீங்கன்னா உருட்டு உதயநிதி, உதயநிதி, அந்த பால்டாயில் போய். இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. சேப்பாக்க திருவள்ளிக்கு தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம களமாடி இருக்கிறோம். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரு மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம பசங்க கிட்ட, நம்முடைய உறவுகள் கிட்ட நம்முடைய சாதனையை சொல்ல தவறிட்டோம். இனி வர்ற காலங்கள்ல அந்த தவறை நாம திருத்திக்கணும். எந்த பணியும் செய்யலாம், வாக்காளர் சந்திக்கல, பாகம் ஒரு நினைக்கல, பூஜ்ஜியம் நினைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் என்று கூட பல நினைக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. நீங்கள் கோட்டை விட்டு விட்டு சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உங்களுக்கு எழுதி தருகிறவர்களும் உங்களுடைய பென் நிறுவனமும் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் நம்பினீர்கள். மக்களுடைய உணர்வுகளையே புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவையெல்லாமும் தான் சேர்ந்துதான் உங்கள் தோல்விக்கு காரணம். சட்டம் ஒழுங்கு நிலைமை எல்லாவற்றுக்கும் மேலாக. ஆனா அது என்ன நம்பதற்கு சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. வெற்றி பெறாதவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் தான் இது. தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இதே யூடியூப்ல எத்தனை கோடி விளம்பரம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லட்டும். திமுகவுக்கு அட்வைசராக இருந்தது எந்த நிறுவனம்? பென் நிறுவனம் தான். ஐடி விங்க அல்ல. ஐடி விங்க உங்க ஐடி விங்க தூங்கிட்டு இருந்தது, இவங்க நல்லா செயல்பட்டாங்க, அவ்வளவுதான். கோடி கணக்குல யூடியூப்ல ஆறு கொடுத்து பிரச்சாரம் பண்ணது யாரு? நான் கண்ணை மூடிட்டு சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே சமூக வலைதளங்கள்ல விளம்பரத்துக்கு அதிகமா செலவழித்த கட்சியா திமுக தான் இருக்க போகுது. 2021 உதாரணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடாங்க. அப்பா 2 சின்ன பசங்களை கூட்டு வச்சு ரீல்ஸ் எடுத்தது யாரு? திமுக ஐடிவிங்னு ஒண்ணு இல்லையா? திரு டிஆர்பி ராஜா என்ன போஸ்ட் வச்சிருந்தாரு? தோத்துக்கிட்டே இருக்கீடா. சினிமானால திரு விஜய் வென்றார் என்பதோ, இன்ஸ்டாகிராம்னால திரு விஜய் வென்றார் அப்படின்னு சொல்றது சரியில்லை. பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு இப்ப தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன்.
தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருந்தோம். செருப்பு பிஞ்சு போகும். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போ. இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ் இனி எந்த காலத்திலயும் நாம நம்ப கூடாது. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. எந்த காலத்திலயும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கத்துக் கொடுப்பாங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. சோசியல் மீடியாவை சமூக வலைத்தளங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. அதுக்காகத்தான் பொறுப்பும் கடமையும் இளைஞர்களான உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். தலைவரே, திமுகவில் உறுப்பினராகும் முன் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓபன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. உங்க ஆளுங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பயங்கர வேலை பார்த்துக்கிறாங்க தலைவரே. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். நல்ல கட்சி திமுக, நம்ம கட்சி நாட்டுல நல்ல கட்சி. இருட்டி போச்சு, மேக்க மறைஞ்சு போச்சு, காலம் எங்களை ஏமாத்தி. இந்த இதுல வச்சு கெட்டப்ப போட்டுக்கிட்டு ஜென்சி ஸ்லாங்ல பேசினா நாங்க நம்பிடுவோமா? எல்லாம் பண்ணாத. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய பாக்காது, இப்பெல்லாம் என்ன சுத்தமா பாக்காது. சும்மா இருறா, பொண்ணுங்களே பார்க்க மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அவங்க கூட கோப்ப போனாதான்டா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். எதுவுமே எல்லாம் இப்படியே போகணும்னு வச்சுக்க, குழந்தை குடிச்சிட்டு போக வேண்டியது. அப்படியே ஏற்கனவே ஊர்ல நமக்கு விழுறத 4 ஓட்டு. உங்க ஆளுங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த 4 நக்கிட்டு போயிடும் தலைவரே. கலைஞர் அவர்கள் என்னை கைப்பிடித்து இங்கே உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார். தாத்தாவோட அன்புதான் குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? டான்ஸ் ஆடா அண்ணா டான்ஸ். இப்ப கிளிய போதுடா அவன் ஜீன்ஸ். டகடக டும் டும் டகடக டும் டும் டர். இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசு. என்ன இப்ப 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். என்னங்க என்னங்க இல்ல அனலா இருக்கு உங்க வீட்டுல, பக்கத்துல இருக்க முடியலங்களா? ஒண்ணு இல்லையா? அந்த மாதிரி இங்கதான் அனல வர மாதிரி இருக்கு. என்னங்க பெரிய அறிவு பெட்டகம். நீங்க பேசுறது கம்மிதான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு முன்னாடி. ஏய் என்னடா வயிறு வலிக்குதா? டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குதா? வயிற்றுச்சலா இருக்குடா. வயிற்றுச்சலா இருக்கா? ஐயோ ஜெலுசில் ஏதா வாங்கிட்டு வரவா? என்னத்த பண்றது? என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குற. அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் தான் எங்களுக்கு, அவர் தான் முதல்வர். ஆசீர்வாதம் பண்ணி என்ன இந்த ஊருக்கு போயிட்டு வர சொன்னாருங்க. பெருந்தன்மையின் முதல்வர், அறத்தின் முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் தான் இன்றும் எனக்கு முதல்வர். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி தயங்கி வந்தேன்னா இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. கஷ்டமா இருக்கு.
இல்லைனால ரொம்ப கிண்டலானால் நக்கல் பிடிச்சாள் என் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கணும், இது இப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பட்டு தெரிஞ்சுனா அத்தை புத்தி வரும். போடுங்க. படுங்க, பட்டு தெரிஞ்சுங்க, அப்பதான் புத்தி வரும். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கோம். முதல்வருக்கு உதாரணமாக இருந்தவர் அண்ணா, கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னமா பண்ண சொல்ற, என்ன பண்ண சொல்ற? எங்க எப்படி எங்க எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல, ஆயிருச்சு. இப்ப என்ன இப்ப எனக்கு இதை ஃபோன் பண்ணி இப்ப சொன்னேன்னு சொல்ல, எனக்கு வயிற்றத்துல இருந்தது, சரி உனக்கும் பறக்க போடலாமேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அதை இப்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவ நீ. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண? எனக்கு எரிச்சல் வருதுடா. அவனை எதுக்குடா இதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? டேய், நீ 4 பேர் சொல்லி பரப்படாத. ஆமா, நாங்க கொத்தடிமைகளா தான் இருப்போம். we are proud கொத்தூஸ் அப்படி சொல்லிட்டு இப்ப ஏன் வயசு பசங்க எல்லாம் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? என்ன கொத்தூஸ்? முட்டை கொத்தா, சிக்கன் கொத்தா, இல்ல மட்டன் கொத்தா, இல்ல பீஃப் கொத்தா, இல்ல என்ன வெறும் புரோட்டா கொத்தா? என்ன கொத்து? கொத்துல என்ன கொத்து? கொத்தா பெரிய முந்திரி கொத்து. அதாவது கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருப்பது என்பது என்ன என்பது தெரியாத இளைஞர். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். வாய மூடாவும் நல்லா வாயில வந்துரும். நல்லா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கவாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. அதாவது அடிமையா இருப்பதையே ஒருத்தன் வந்து சுகம் காண்கிறான், கொத்தடிமையா இருக்கதே ஒருத்தன் பெருமையா நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பாருங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். படித்த இளைஞன் ஒருத்தன் என் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்கிறான். ப்ரௌடு கொத்தடிமை. உங்களை ஏத்து கேள்வி கேட்டால் நாங்கள் கொத்தடிமை என்றால் ஆமாம் கொத்தடிமை. ஆமா, கேள்வி கேட்டு அப்படி அறுத்து தள்ளிட்டாரு இவரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே. கருணாநிதி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் கருணாநிதி போகும்போது டாக்டர் கலைஞர் வாழ்க, ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பளம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். காலையில இருந்து சாயங்காலம் நாளைக்கா? ஆமா, நான் இதை ரெகுலராக பார்த்துருக்கேன். டாக்டர் கலைஞரோட உயிரை கொடுத்து கத்துவான். மீதி நேரம் சாப்பிட்டு அங்கே உட்காந்து வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கருணாநிதி கார் வரும்போது இந்த 25 பேர் ஒரு நாளைக்கு சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, நான் அதை கண்ணால பார்த்திருக்கேன். அப்ப எவ்வளவு மலிவான மனுஷன் அந்த கருணாநிதி இருந்திருக்கான்னு பாருங்க. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன்.